வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. திவால் ஆகிறதா மகாராஷ்டிரா. நம்ம திவால் ஆகிறதான்னு ஒன்னே நிறைய பேர் ஐயோ திவால் ஆகிறதா தமிழ்நாடு அப்படின்னு போட்டுற போகிறாங்கன்னு. இது வந்து திவால் ஆகிறதா மகாராஷ்டிரா தான். ஏன்னா மகாராஷ்டிரா மட்டும் பற்றி பேசுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பற்றி நிறையா நம்ம பேசிட்டோம். சரி, மகாராஷ்டிராவில் எப்படிங்க திவால் ஆகுது, என்னங்க நடந்தது, பெரிய முதலீடுகள்லாம் வந்ததுனாரு பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2100 வந்து உரிமை தொகை கொடுக்குறோன்னு பிட்னாவிஸ் சொன்னார். அதுதான் இப்போ கதாநாயகன். அதை வச்சு தான் இவங்க ஓட்டே வாங்கினாங்க. ஏற்கனவே 1500 ஷிண்டே கொடுத்துட்டு இருந்தார். நாங்கள் 2500 கொடுக்குறோன்னாங்க. கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலலாம் சொல்லிட்டாங்களே, அறிவிச்சிட்டாங்களே, தகுதியான மகளிர்களை சேர்க்குறாங்களே அப்படின்னா இங்கே அறிவிக்கலை. ஏங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுதே, ஏங்க அறிவிக்கலை அப்படின்னா, இப்போ கேட்குற நிதியமைச்சர் அஜித் பவார் சொல்கிறார், இல்லை நாங்கள் வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்ருக்கோங்கிறார். எதுக்குங்க லிஸ்ட் எடுக்கணும்? போன தடவையே 1500 கொடுத்துருக்கீங்க. அப்படியே ஒரு காசு அதிகமாக போட்டு 2500 கொடுக்க வேண்டியது தானே. எதுக்கு லிஸ்ட் எடுக்கிறீங்க? இல்லை இன்னும் நிறைய பேர் தகுதி உள்ளவங்க இருக்காங்களான்னு செக் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரி, செக் பண்ணுறதுக்கு எதாவது இங்கே காலக்கெடு ஏதாவது நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு பிட்னாவிஸை கேட்டால் அவர் எஞ்சி போயிட்டார். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போகிறாரு. ஏற்கனவே பஸ் ஃபேர் வந்து 15% உயர்த்திட்டீங்க. அப்போ என்ன நிலைமையிட்டு இருக்கிறது மகாராஷ்டிரா அரசு அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ திமுகவோ மற்ற கட்சியோ பற்றி நம்ம பேசும்போது பிஜேபியுடைய அவலங்களை பேசுவது முக்கியம். இங்கே திமுகவுடைய நிதி நிலைமை பற்றி நம்ம பேசுகிறோம்ல, மகாராஷ்டிரா தான் நீங்கள் ஓஹோன்னு இருக்கீங்களா, அதை பற்றியும் பேசணும். மகாராஷ்டிராவுடைய ஜிடிபி அப்படிங்கிறது, மகாராஷ்டிராங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் மிக மிக முக்கியமான மாநிலம், வருமானம் கொளிக்கக்கூடிய மாநிலம். அப்படி ஒரு செல்வ செழிப்பான ஒரு நகரம். அது எப்படி இப்படி பாழாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நம்ம சொன்ன கதை தான். இந்த உரிமை தொகை அப்படிங்கிற ஒன்றை கொடுத்தீங்கன்னா அது இந்த நிலைமையில தான் கொண்டு போய் நிறுத்தும். ஏன் சார் மாதம் 2500 கோடி எப்படி சார் கொடுப்பீங்க நீங்கள்? தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி, 2000 கோடி. அங்கே போய் எவ்வளோ கோடி? குறைஞ்சது 2800 கோடி. 2800 கோடி மாதம் வைக்கணும்னா எப்படி நீங்கள் கவர்மெண்ட்டை நடத்துவீங்க? இப்போ என்ன சிக்கலாகி போச்சு, வந்த உடனே 2100 கொடுக்கறத போக அந்த 1500 கொடுப்பாருதே கேள்விக்குறியாக போச்சு. இப்போ நிறுத்தப்படும் 1500 ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதாவது பஸ் ஃபேரை 15% உயர்த்தியிருக்காங்க. பஸ் ஃபேர் உயர்வு என்ன நல்ல வேலை, ஒன்று இலவச பயணம்னு சொல்லியிருந்தால் மொத்தமாக முடிஞ்சிருக்கும். அதை தப்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அதுதான் மாட்டுச்சு. அதுலேயும் இலவச பயணம் பஸ்லேயும் ஃப்ரீ, 1000 ரூபா வர உரிமை தொகை. ஏங்க அவங்க ஏற்கனவே 1500 கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் ஃபேரை கணக்கு பண்ணி அதுலேயே 1500 கொடுத்துருக்காங்க. இப்போ 2100 முடியல. இப்போ என்ன சிக்கலாக வச்சுன்னா, இப்போவே கிட்டத்தட்ட 9,70,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்லாப் இருக்குது, வாங்கலாம். ஏன்னா நம்ம வந்து 28%, அவங்களுக்கு 35 வரைக்கும் போகணும். பெரிய மாநிலம், நிறையா செல்வம் இருக்குது. சரி, இது இப்போ அடுத்து என்ன போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஷிண்டே அவர்களுக்கும் பிட்னாவிஸ் அவர்களுக்கும் ஒரு பெரிய மோதல் நடந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிண்டே அஜித் பவார் எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஷிண்டேட்ட ஒரு 57 பேர், அஜித் பவார்கிட்ட ஒரு 41 பேர், சிவசேனாட்ட ஒரு 20 பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்பவார்கிட்ட காங்கிரஸ்கிட்ட ஒரு 16 பேர், சரத்பவார்கிட்ட ஒரு 10 பேர், இப்படி பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதிகிட்ட ஒரு 2 பேர். இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டால் இதுவே ஒரு 146 வருது. பிஜேபிகிட்ட 132 தான் இருக்குது. அப்போ 132 பெருசா 146 பெருசா, நம்மளாம் ஒன்றா இருந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ ஷிண்டே அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர், அஜித் பவார் துணை முதலமைச்சர், ஏற்கனவே இருந்த மாதிரியே போயிடுவோம். முதலையாவது 2 பேர், இப்போ 2 துணை அமைச்சர், நீங்கள் ஒரு துணை அமைச்சர். இன்னொன்று நம்ம இவர் அஜித் பவாருக்கோ ஷிண்டேக்கோ கேட்குற போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். அப்போ இன்னும் பவராக இருக்கலாம். எந்த முதலமைச்சர் நாற்காலி தன்னை விட்டு போச்சோ அந்த முதலமைச்சர் நாற்காலி மீது தீராத பற்றுடன் இருக்கிறார் ஷிண்டே. எப்பயுமே வந்து முதலமைச்சர் சீட்டில் இது மாதிரி பெரிய ஒரு சீட்டில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அந்த பதவி ஆசை உங்களை விடாது. பதவியை விட்டு இறங்கிட்டிங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும், நோய் வந்துடும். ஏன்னா அந்த பவர், அந்த அளவுக்கு பவர் வந்து உங்களை வாழ வைக்குங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு போதை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பவரை விட்டு இறங்க முடியாது இவரால். இப்போ இறங்கணுன்னா இவரால் முடியல. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிட்னாவிஸ் என்ன பண்ணுறாரு, அந்த ஷிண்டே அவர்கள் கடைசியாக தொடங்கி வச்ச திட்டம் 900 கோடி, அதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கமிஷன் ஒரு போட்டார். இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, ஷிண்டே முதலமைச்சராக இருக்கும்போது பிட்னாவிஸ் துணை முதலமைச்சர். இவர் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்கார், ஊழல் பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ ஏற்கனவே ஷிண்டே ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய 16 எம்எல்ஏக்களுடைய ஒய் பிரிவு பாதுகாப்பாக ரத்து பண்ணிட்டாங்க. அது வேறு இப்போ ஷிண்டேக்கு கோவம்.
இப்போ இந்த மேட்ரு வந்த உடனே அல்வா மாதிரி ஆகி போச்சு. பிட்னாவிஸால் பணம் கொடுக்க முடியல. மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ தேர்தல் வைங்க தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்குங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அங்கே மகாராஷ்டிராவில் தேர்தல் வச்சா பிஜேபி சிவசேனா இது நம்ம ஷிண்டே கூட்டணி படுதோல்வி. மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அதான் பத்திரிகைகள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி, காங்கிரஸில் இருக்கவங்களாம் சொல்கிற மாதிரி, ஏங்க நான் அப்பயே சொன்னோம் பிஜேபியை விட்டிங்கன்னா ரோடுக்கு வருவீங்க, வந்துட்டீங்களா ரோட்டுக்கு? இப்போ என்னென்னா நிதி நிலைமையில் அந்தளவுக்கு தள்ளாடுது. சரி, நீங்கள் கேட்கலாம், ஏங்க சென்ட்ரலில் தான் மோடி இருக்காரு கொடுக்கலாமேன்ட்டு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி மோடி அப்படிங்கிற ஒருவர் நிற்பது யாரால்? இன்னொன்று, மோடி அப்படிங்கிறவருக்கு இனிமேல் மகாராஷ்டிரா தேவையா? 4 வருஷம் கழித்து எப்போ எம்பி எலெக்ஷனோ அப்போ தான் தேவை. நடுவில் ஏதாவது உள்ளாட்சி தேர்தலாம் பிரச்சனை இல்லை அவருக்கு, அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் எம்எல்ஏ எம்பி வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. இப்போ மகாராஷ்டிரா நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன வேணும்? அடுத்து பீகார் வேணும், மேற்கு வங்காளம் வேணும், அடுத்த 2 வருஷத்தில் நடக்கக்கூடிய யூபி வேணும். அதுதான் முக்கியம். இப்போ இதுக்கு மகாராஷ்டிராவில் போய் பணத்தை கொட்டுறது? பீகாரில் பணத்தை கொட்டலாவது நிதிஷ்குமார் வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ நாயுடுக்கு பணம் கொடுக்கணும், நிதிஷ்க்கு பீகார் எலெக்ஷன் வந்து பீகாருக்கு கொடுக்கணும். இவங்க 2 பேருக்கு கொடுத்தது போக தான் மிச்சம் ஆளுக்கு. அப்போ இன்னொன்று, மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஜெயிக்கிற வரைக்கும் மகாராஷ்டிரா பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஜெயித்த உடனே விட்டுருவோம். அதுதான் இப்போ மோடி பண்ணிகிட்ருக்கார். அப்போ சொந்தமாக தன்னுடைய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கே நிதி பற்றாக்குறை இருக்கிறது. ஏற்கனவே பல நிதிகள் கொடுத்தும் அது செயல்படுத்தப்படவில்லை. மறுபடியும் சொல்கிறோம், ஷிண்டே மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வேறு எந்த கட்சி வந்தாலும் ஏற்கனவே ஷிண்டே ஆட்சியில் எவ்வளோ முறைகேடு வந்திருக்குன்னு கமிஷன் போட்டுருவாங்க. இப்போ அதாவது பிட்னாவிஸ் வந்தே கமிஷன் போடுறாரு, அப்போ காங்கிரஸ் வந்தால் என்ன இருக்கும்? அப்போ பிட்னாவிஸ் அரசுடைய அடுத்த திட்டம் என்ன? இப்போ கடன் பத்திரம் வெளியிடலான் இருக்காங்களாம். எப்படி நம்ம நாயுடு வெளியிட்டிருக்காரு தெரியுமா? கடன் பத்திரம். என்ன கடன் பத்திரம்? கடன் பத்திரங்கிறவங்க உங்கள்கிட்ட பத்திரத்தை கொடுத்துருவாங்க. இது அதாவது கவர்மெண்ட் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தால் தான் கடன் பத்திரம் போடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி பிட்னாவிஸ் ஆகிட்டார். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கடன் பத்திரம் வெளியிட போகிறதுங்கிறது பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். எந்த ஆட்சியிலையுமே இது நடந்ததில்லை. எப்படி சந்திரபாபு நாயுடுக்கு நடந்த மாதிரி இப்போ அதுக்கு அடுத்து அங்கே நடக்க போகுது. அதையும் தாண்டி இந்த 2100 இருக்குல்ல, இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? 2100 கிடைக்க கொடுக்கணும் பரவாயில்ல, இந்த 1500 நிறுத்தாதீங்கப்பா. கொஞ்சம் யோசனை பாருங்கள். 1500 வந்து நிதி நிலைமை நல்லா இல்லை. இப்போ ஒரு 1500 ஒரு 2 வருஷம் நிறுத்திட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இப்போ ஏதாவது போராட முடியுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எழுதுவீங்க, பத்திரிகையில் திட்டுவீங்க, இப்போ நிதி நிலைமை மோசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கொடுக்காம இருந்து கடைசி 2 வருஷத்தில் கொடுத்தவங்கள்ட்ட ஓட்டு வாங்க முடியாது, மறந்துடுவீங்க. நிதி நிலைமை சரியாக இல்லைங்க, நிதி நிலைமை பண்ணிட்டு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு 2100 கொடுத்து அப்போ எலெக்ஷனில் ஓட்டு வாங்கிடலாம். இது கூட பிஜேபி பண்ணும், போகிற போக்கு பார்த்தா தான் பண்ணும் பொழுது. ஏன்னா இதுக்கு மேலே 2500 கொடுப்பதற்கு முடியாது இவங்களால். அப்போ அதற்கான என்ன ஆகும்? 2 மாதம் கழித்து கொஞ்ச நாள் அப்படியே அந்த 5ஆம் தேதி வர்றது 10ஆம் தேதி வரும் அந்த உரிமை தொகை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேட் பண்ணி, இல்லைங்க இந்த மாதம் வரலைங்க 2 மாதம் நிலுவைத் தொகைன்னு போய் பாருங்கள் இது எந்த நிலைமைக்கு ஆக போகுது. ஏன்னா சார் காசு இருந்தால் தானே கொடுக்க முடியும், காசு இல்லைன்னு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் திவால் ஆனதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி அரசினுடைய மோசமான நிர்வாகம், ஷிண்டே அரசினுடைய மோசமான நிர்வாகம். ஷிண்டே என்ன சொல்லுவார்? எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, பிஜேபி ஆட்டி வச்சதுக்கு நான் என்ன பண்ணுவேன்ட்டு. மேலே இருக்கக்கூடிய சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆட்சி போனால்தான் அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மோசமான ஆட்சி நடத்துகிறான்னு தெரியும். அதற்காகவாவது மோடி மாற வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.